நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈனமான சூடு சொல்றேன் இல்ல, எல்லாம் அம்மா பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதால இவர் அப்பான்னு கூப்பிடுறாங்களா? நீ சொல்லக்கூடாது, மக்கள் சொல்லணும். அப்ப கூட அப்பான்னு எந்த மூதேவியும் சொல்ல மாட்டான். எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான். மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளா இருக்கு. இந்த மும்மொழி கொள்கையில அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ வெளியில விட்டுருக்காங்க. திமுக அவங்களுக்கு சார்பான சில வீடியோக்களை வெளியில விட்டுருக்காங்க. இதுல மக்களாகிய நாம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம், இதுல மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சில உண்மையான விஷயங்களையும் ரொம்ப ஆழமா இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டி சார்பா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 10-20 பேர் வராங்கன்னா அவங்களுக்குலாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பதற்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிங்கல்ல. ஐடியாஸ் ஏகப்பட்டது இருக்குது. சும்மா டெமோவுக்கு 2 ஐடியாவை காண்பிக்கிறேன். இதனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு எண்டில் இருக்கும். இந்த மாதிரியான அழகான பாக்ஸ், இந்த பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் பொருட்கள், டோட்டலாக 111 ரூபா இப்படின்னு சொல்கிற ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியா இருக்குது. இது யூனிக்காக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத வீடியோக்கு எண்டில் பார்த்துடலாம். அடுத்ததாக யூனிகார்ன் பவுச். அந்த பவுச்சுக்குள்ளே செம்மையான 5-6 பொருட்களை வச்சு 99 ரூபாய்க்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். இதுக்கான டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். இந்த மாதிரியான ரிட்டர்ன் கிஃப்ட்டை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு நமக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குது. அங்கே டிஎம் பண்ணுங்கள். டிஎம் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அது எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு உபயோகமாக இருக்கும், இதே மாதிரி வேறு ஏதாவது காம்பினேஷனில் உங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கிடைக்குமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நாங்கள் அங்கே ஷேர் பண்ணுறோம். ஸோ இதுக்கான மினிமம் குவான்டிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. 25 பீசஸ். ஒன்று வாங்க முடியாது, 25 வாங்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு விலை கம்மியாக நம்ம வீட்டு குழந்தைகளுக்கான ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்க போகிறதுனால அது நீங்கள் 25 பீஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். மும்மொழி கொள்கை, ஹிந்தி இங்கே திணிக்கப்படுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு ஓரமாக அடுத்ததாக பேச போகிறோம். ஏன்னா இங்கே உறவு முறை அப்படிங்கிறது திணிக்கப்படுகிறது என்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதுதான் இப்போ திமுகவினுடைய முதல் வேலையாக இருக்குது. அப்பா அப்படிங்கிற உறவு முறை, இந்த அப்பா அப்படிங்கிற பெயர் வச்சு நீ கூப்பிட்றாங்க, அந்த உறவை வச்சு நீ கூப்பிட்றாங்க, அதனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்குலாம் உதவி செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட வீடியோ ட்ரோல் மெட்டீரியலாக மாறிச்சு. சொல்லப்போனால் தகப்பா அப்படிங்கிறதுலேருந்து ஏகப்பட்ட புனைப்பெயர்களுடன் இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது அடுத்ததாக துணை முதலமைச்சர் அவர்கள் அப்பாவா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பார், அண்ணனா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்ததா அண்ணன் அப்படிங்கிற உறவு முறை அந்த பெயருடன் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இது ஏன் இங்கே வருது அப்படிங்கிறத நல்லா கவனித்து பார்த்துக்கோங்க. பொதுவாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்கள் மனசில் பதியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, யாராவது ஒரு பெரிய நிறுவனம் நினச்சாங்கன்னா ஒரு உணர்ச்சியுடன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை லிங்க் பண்ண நினைப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறது தான். இங்கே கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் ஸ்வீட் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அது அட்வர்டைஸ்மெண்ட் வழியாக திணிக்கப்படுகிறது. அதே மாதிரி நல்லா வளருவதற்கு ஹார்லிக்ஸ் சாப்பிடுங்க. இங்கே எமோஷன் அப்படிங்கிறது கிடையாது, பட் நம்மளோட வாழ்க்கைக்கான தேவை என்ன அப்படிங்கிறது வளர்ச்சி. அந்த வளர்ச்சி நீ உனக்கு வேணும்னா ஹார்லிக்ஸ் சாப்பிட்டா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். ஸோ இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பல வகைகளில் இருக்குது. அதே மாதிரியான பொலிட்டிக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் தான் இந்த அப்பா, அண்ணன், தங்கச்சி, தம்பி, பெரியப்பா, சித்தப்பா அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. இவ்வளோ நாள் அரசியல்வாதிகளை தலைவர்கள், எங்களுடைய இந்த கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் போக உறவு முறையான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ளே அரசியல்வாதிகள் இறங்கியிருப்பது இது ஒன்றும் புதுசு ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி அம்மா அப்படிங்கிற உறவு முறையுடன் நாம் ஒரு அரசியல் கட்சி தலைவரை அழைக்கும் போது அப்பா அப்படிங்கிற உறவுடன் இவரை ஏன் அழைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எல்லாரும் திமுக காரங்க நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, பாருங்க எத்தனை மாணவ மாணவிகள் அவரை அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க தெரியுமா, அந்த கேள்வியை கேட்குறாங்க. இல்லை, நிறைய பேர் அவரை தாத்தான் தான் கூப்பிட்டுருக்காங்கிறது நமக்கு தெரிஞ்ச உண்மை. ஸோ அவருக்கு தாத்தா ஸ்டாலின், அப்பா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி பல பெயர்கள் அழைக்கப்பட்டாலும் அவர் தளபதி அப்படின்னோ இல்லாட்டி தலைவர் அப்படின்னோ பல பெயர்களில் அழைக்கப்பட்ட காலங்களும் இருந்தது. அதையும் தாண்டி இப்போ கலைஞர் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒருவருடைய முகம் வருகிறது, ஞாபகத்துக்கு வருது. தந்தை அப்படின்னு சொல்லும்போது பெரியார் அவர்கள் இல்லாட்டி தந்தை பெரியார் அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தை பதிய வச்சுட்டாங்க. அம்மா அப்படின்னு சொல்லும்போது ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய முகம் நம்ம ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை, அதுதான் யதார்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஊடுருவி ஒரு உறவு முறையை உருவாக்கி அதன் அடிப்படையில் அடுத்தடுத்த திட்டங்களில் ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், முகம் நம்முடைய மனதில் பதிய வைப்பதற்கான ஒரு வேலையாக இதை பார்க்கலாம். இது யாரோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்லி கொடுத்தது தான்.
வியூக வகுப்பாளர்கள்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே பெண் டீம் ஒரு டீம் இருக்குது. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருக்கலாம், இப்படி சொல்லுங்க கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி. பட் இந்த நேரத்தில் இப்போ திமுகவுக்கு நிறைய நெகட்டிவாக அடிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த அப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தை ரொம்ப பெரிய அளவில் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏகப்பட்ட இடத்துல அது ட்ரோல் மெட்டீரியல் தான். சொல்லப்போனால் இன்னும் அதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வந்து யூடியூபர் ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா யூடியூப்ல அவர் அடிக்கடி பேசுறாரு அப்படிங்கிறதுனால ஒரு யூடியூபரா மாறிட்டாரு, முதலமைச்சரா இல்லை அப்படிங்கிற லெவலுக்கு அவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களும் இருக்கிறார்கள். அப்பா ஸ்டாலினுக்கே இவ்வளவு ட்ரோல் மெட்டீரியல் வருது அப்படின்னா அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சு கூட பார்க்க முடியல. அடுத்ததா சிதம்பரம் அவர்களுடைய ட்விட்டர் அறிக்கை நீங்க பார்க்கலாம். அதுல என்ன தெரியுமா எழுதியிருக்கு, மும்மொழி கொள்கையை ஏற்று இந்தி மொழியை கற்பிக்காவிட்டால் கல்வித்துறைக்கான நிதியை தமிழ்நாட்டுக்கு தரமாட்டோம் என்று மத்திய அரசின் கல்வி அமைச்சர் சொன்னது ஆணவத்தின் உச்சம். இங்கே சிதம்பரம் அவர்கள் பொய் சொல்லியிருக்கிறார். இங்கே பொய் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஒரு முறை மட்டும் கிடையாது. இதை மக்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. நீட் எப்படி உடனடியாக விலக்கு தரப்படும், நாங்கள் நீட்லேருந்து ஒரே நாளில் உங்களுக்கு விலக்கு வாங்கி தந்துடுவோம், நீட்டை ஒரு கையெழுத்துலேயே போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளை நம்ப வச்சாங்களோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் சில விஷயங்கள் நம்மிடையே நம்ப வைக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள், அப்பா அம்மா, நீங்கள் தான் கொஞ்சம் விழிப்புடன் இருக்கணும். இவங்களை நம்பி நீட்டு படிக்க வேணாமக்கா, நம்ம அரசு வந்துடுது, நம்ம அரசியல்வாதிகள் வந்துடுறாங்க, அடுத்ததாக கையெழுத்து நீட்டு ரத்து தான் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாற்றம் அடைஞ்சிங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தில் ஒரு 1-2 பேர் ஏமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம வாங்கின கல்வி கடன் அப்படிங்கிறது ரத்தாகும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் நம்பிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அரசியல்வாதிகள் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் நம்ப வேண்டாம், நம்பி ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத இப்போது இருக்கக்கூடிய தலைமுறை, அந்த தலைமுறையினருக்கான பெற்றோர்களிடம் ஒரு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். இங்கே சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நீட் எதிர்ப்பு வரும்போதே அவங்க சொன்ன வார்த்தைகளை கொஞ்சம் கவனித்து பார்த்துருந்தாலே திமுக எந்த அளவுக்கு பொய் சொல்லும், அது கூடவே சேர்ந்து சிதம்பரம் அவர்கள் எந்த அளவுக்கு பொய் சொல்வார் அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத கண் கூட நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல சிதம்பரம் அவர்கள் எந்த இடத்துல பொய் சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தி மொழியை கற்பிக்காவிட்டால் கல்விக்கான தொகையை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் சொல்லவே இல்லை. மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருந்தது. இதில் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறதுல 3வது மொழியாக ஹிந்தி தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லவே இல்லை. இதை அண்ணாமலை அவர்களும் இன்னைக்கு ஒரு வீடியோவாக பதிவு பண்ணியிருக்காரு. உங்களுக்கெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா டிஎம்கே இல்லாட்டி நீங்கள் ஏடிஎம்கே எந்த ஒரு பார்ட்டியாக இருக்கட்டும், எந்த ஒரு நடிகருடைய ரசிகனாக இருந்துட்டு போங்க, இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உறவினர்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டு குழந்தைகளை தனியார் பள்ளியில் படிக்க வச்சுருப்போம். இந்த வீடியோவையும் பார்க்காத ஏழை எளிய மக்கள் தான் அதிகமான நபர்கள் அவங்களுடைய குழந்தைய அரசாங்க பள்ளியில் படிக்க வைப்பாங்க. நல்லா கவனிச்சாலே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்தியா பணக்கார இந்தியா. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாலாம் ஏழை இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஏழை இந்தியாவில் எல்லாருமே அரசாங்க பள்ளியில் படிச்சுட்டு இருந்தோம். பணக்கார இந்தியாவில் 52 லட்சம் மாணவர்கள் அரசாங்க பள்ளியிலும் 56 லட்சம் மாணவிகள் தனியார் பள்ளியிலும் படித்து வருகிறார்கள் அப்படிங்கிற டேட்டாவை அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் 30 லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ஆல்ரெடி மும்மொழி கொள்கையில் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சிபிஎஸ்இ, ஐபிஎஸ்சி, ஐபி சிலபஸாக இருக்கட்டும், ஐசிசியாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இப்படின்னு சொல்கிற 3வது மொழியாக அவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க. திமுகவினரையே நிறைய ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூல் எல்லாம் ஹிந்தி கட்டாயமாக படிப்பித்து கொடுக்கிறார்களே, இது என்ன நியாயம்? அப்போ அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம், உதாரணத்துக்கு அன்பில் மகேஷ் அவர்களுடைய குழந்தை பிரெஞ்சு படிக்குது அப்படிங்கிறது அவரும் சொல்லியிருக்காரு. சீமானா அவர்களுடைய குழந்தை ஆங்கில மீடியத்தில் தான் படிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். விஜய் அவர்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ இவங்க எல்லாருமே 3 மொழி, 4 மொழி, 5 மொழின்னு படிக்கும்போது ஏன் அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 2 மொழியை மட்டும் படிக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. இதில் ஹிந்தி கட்டாயம் இல்லை. இந்திய லாங்குவேஜ் எது வேணாலும் நீங்கள் 3வது மொழியாக எடுத்துக்கொள்ளலாம். தமிழ், ஆங்கிலத்துக்கு பிறகு நீங்கள் மலையாளம் படிக்கலாம், அப்படி இல்லைனா உருது படிக்கலாம், அப்படி இல்லைனா தெலுங்கு படிக்கலாம், இப்படின்னு சொல்கிற எந்த லாங்குவேஜ் வேணாலும் படிக்கலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள், நான் நினைக்கிறது என்னென்னா, திமுக காரங்களாம் நான் நினைக்கல மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா என் வீட்டு குழந்தையும் 3 மொழி படிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால நான் அதை மும்மொழி கொள்கை வேண்டாம், 2 மொழி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ அடுத்தவங்களுக்காக மட்டும் உருட்டி என் வீட்டு குழந்தைக்கு நன்மை தேடித்தர வேண்டும் அப்படின்னு சொல்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அரசாங்க பள்ளியில் எந்த லாங்குவேஜை வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வர ஓகே. 3வது மொழி படிக்கிறதுனால நல்ல விஷயம் தான் நடக்க போகுது, நம்ம நம்பலாம். ஆனால் எப்படி டீச்சர்ஸை நீங்கள் அசைன் பண்ணுவீங்க?
ஒரு பள்ளியில் ஒரு 10 பேர் எனக்கு தெலுங்கு படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஒரு 20 பேர் எனக்கு ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொரு 10 பேர் எனக்கு மலையாளம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, இன்னொரு 10 பேர் வேறு ஏதாவது ஒரு மொழி படிக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அந்த ஸ்கூலுக்கான டீச்சர்ஸை நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க? அரசாங்க பள்ளியில் 52 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. இந்த 52 லட்சம் மாணவர்களுக்கும் ஹிந்தி கட்டாயம் இல்லை, ஓகே, அதுவரை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம், நல்லா தான் இருக்குது. ஆனால் மீதம் இருக்கும் லாங்குவேஜை சொல்லிக் கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியர் நியமனம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு லாங்குவேஜ் எடுக்கும்போது, ஏன்னா தேர்ட் லாங்குவேஜ் ஆப்ஷனல் தானே, இதுதான் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. அப்போ ஆப்ஷனலாக இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை யார் வேணாலும் எப்படி வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ +1 +2 நம்ம ஆப்ஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது இல்லாட்டி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அப்போ அந்தந்த மொழிக்கு ஒரு டீச்சரை போடுறது சாத்தியமானது தானா? அதை எப்படி வழி நடத்த போகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு வந்து நிற்கிது. ஹிந்தி தான் அப்படின்னு சொன்னால் ஓகே, எல்லா ஸ்கூல்லையும் ஒரு ஹிந்தி டீச்சரை கொண்டு போட்டுடலாம். மலையாளம் தான் அப்படின்னு சொன்னால் மலையாள டீச்சரை கொண்டு போட்டுடலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது ஆப்ஷனாக இருக்கிறதுனால இதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய கடமை பிஜேபிக்கு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நிற்கிறோம், 3 மொழி படிப்பதனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறார். சரி, நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் பக்கமே இருந்துக்கோங்க, மீதம் இருக்கும் எல்லாருமே 2 மொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொல்கிறவங்களாவே இருந்துட்டு போட்டும். 3 மொழி அப்படின்னு சொல்கிறதுல 3வது மொழியாக டிஃப்ரெண்ட்டான குழந்தைகள் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் எடுக்கும்போது அதை எப்படி நீங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை ஏன் இன்னும் யாரும் கேட்காம இருக்காங்க? அவ்வளவு டீச்சர்ஸை போட முடியாது, அதுக்காக எல்லாம் தெரிஞ்ச டீச்சர்ஸ் ஒருத்தவங்களை கொண்டு வரவும் முடியாது, அவங்களுக்கு அந்த லாங்குவேஜ் சரியாக தெரியுமா அப்படிங்கிறதுல அடுத்த கேள்வி வந்துடும். இப்படின்னு சொல்கிற சிக்கல்கள் இருக்கா இல்லையா? அந்த சிக்கலை நிவர்த்தி செய்வதற்கான குழுக்கள் ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா? அதை பற்றியான ஒரு புரிதல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எப்படி பிஜேபியால் உருவாக்கப்பட போகிறது? இந்த கேள்வி தான் யதார்த்தமான கேள்வியாக இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஹிந்தியை நீ திணிக்க போற அப்படின்னு சொன்னா ஹிந்திக்காரங்களாம் இங்கே வந்துடுவாங்க. ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு, நீங்கள் மட்டும் மும்மொழி கொள்கையை ஏற்றுவிட்டீர்கள் என்றால் நாளைக்கு ஹிந்தி டீச்சர்ஸ் வருவாங்க, டீச்சர் என்ன தனியாக வருவாங்க, உங்கள் குடும்பம் வரும், அந்த குடும்பத்துக்கு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க, ஓட்டர்ஸ் ஐடி வாங்கிடுவாங்க, எல்லாரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதன் பிறகு திமுக யாருமே இங்கே ஆட்சிக்கே வர முடியாது, இதுதான் பிஜேபியினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், இப்போ என்ன ஹிந்திக்காரங்க இல்லாமல் இருக்காங்களா தமிழ்நாட்டில்? திருப்பூருக்கு போங்க, ஏன் எங்கள் ஊர் செட்டியாபத்து, உடங்குடி, வாத்தியாக்குடியிருப்பு இங்கெல்லாம் போங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவங்க தான் ஏன் வராங்க? அவங்க தான் கூடுதலாக வந்திருக்காங்க. அவங்க என்ன தனியாக வந்திருக்காங்க? குடும்பம் கூட்டியிடும்னு வந்திருக்காங்க. நம்ம ஊர் மக்கள் நம்ம ரொம்ப பெரிய அளவில் இலவசங்களை கொடுத்து, இது நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது. ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மக்களுடைய உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாங்க. ஆனால் மக்களை உழைக்க விடாமல் அவங்களுக்கு இலவசங்களாக கொடுக்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி மட்டுப்படுத்தப்படும். அதை நினச்சா எங்களுக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது நீதிமன்றம். அந்த நாடு அப்படின்னு சொல்கிறத தமிழ்நாடாக மாற்றி பாருங்களேன். தமிழ்நாட்டில் எல்லாத்துக்குமே இலவசம். அப்படி இலவசமாக கொடுக்க தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நம்ம மக்கள் வரமாட்டாங்க. அதை தாண்டி அடுத்த ஸ்டேட்லேருந்து மக்கள் வருவாங்க. அப்படி தான் இப்போ யார் வந்திருக்காங்க? வடநாட்டு மக்கள் வந்திருக்காங்க. கோபி சுதாகர் அவங்களுடைய வியூஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கே அவங்க வடநாட்டை பற்றி பேசுவதனால தான். அந்த அளவுக்கு இங்கே வடநாட்டு மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. அதை நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம். மும்மொழி கொள்கை காரணமாகத்தான் ஹிந்திக்காரங்க இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்கிறத விட நம்முடைய உழைப்பு இன்மையும் நமக்கு இலவசங்கள் அதிகமாக கிடைப்பதனாலும் நாம் உழைக்க மறுத்ததனாலும் இப்போது வட மாநிலத்தவர்கள் இங்கே வர தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா நாம் கொஞ்சம் பணக்காரர்களாக மாறிவிட்டோம், நாம் கொஞ்சம் அப்படி ஃப்ரீ பேர்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். எனவே இனிமேல் நம்மளால் பழைய மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியாது, கடினமான வேலையா, யாராவது ஹிந்திக்காரன் இருப்பான் வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு கூற்று உங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் இருந்திருக்கும். தோட்டத்து வேலையா, ஹிந்திக்காரன் இருப்பான் வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான். இங்கே பல அரசாங்க வேலைகளிலும் இந்த மாதிரியான ஹிந்திக்காரங்கள் கடின வேலைகளில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கே ஹிந்திக்காரங்க வர்றதுக்கு இந்த லாங்குவேஜ் தான் காரணம் அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய இந்த சோம்பேறித்தனமும் ஒரு காரணம், நம்முடைய இலவசமும் ஒரு காரணம். அப்போது நீங்கள் இந்த மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த இலவசத்தையும் நிப்பாட்ட வேண்டும். சோம்பேறியாக இருக்கக்கூடிய மக்களை மறுபடியும் வேலைக்கு அனுப்புதல் அப்படிங்கிற அந்த பெரும் வேலையை அரசாங்கம் செய்ய வேண்டியதாக இருக்கும். இது நடக்குமா? வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. எங்கங்க பணக்காரனாக இருக்கிறவன் டபார்னு கீழே விழுந்து நீ வேலை செய்யணும், வயலில் இறங்கி வேலை செய்யணும்னு சொன்னால் செய்வானா? செய்ய மாட்டான். ஏன்னா நான் அப்படியே இருந்து பழகிட்டேன், என் குழந்தை அப்படியே இருந்து பழகிருச்சு, நாங்கள் ஏன் வேலை செய்யணும்? எங்களுக்கு கீழே 2 பேர் வேலை ஆட்களை நாங்கள் வச்சுக்கிறோம், டெய்லி 800 ரூபா 600 ரூபா 1000 ரூபா நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் தமிழ்நாடு இருக்குது.
இப்போ தேவையில்லாமல் இதில் ஒரு அரசியல் அப்படிங்கிறது 2 பேருமே செய்றீங்க. திமுக காரங்க என்ன சொல்கிறாங்க, ஹிந்தியை திணிக்கிறாங்க. சத்தியமாக ஹிந்தியை திணிக்கலை. ஆனால் நாங்கள் என்ன கேட்குறோம், நீங்கள் ஹிந்தியை திணிக்கலை, வேறு ஏதாவது லாங்குவேஜ் போட்டால் எப்படி டீச்சர்ஸை மேனேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். சப்போஸ் டீச்சர்ஸுக்கான அந்த தேவைகள் அதிகரிக்கும் போது, இல்லை டீச்சர்ஸ் வராமல் அந்த சப்ஜெக்டில் மட்டும் 3வது லாங்குவேஜில் மட்டும் என் குழந்தை சரியாக மார்க் எடுக்கலைன்னா அது என் குழந்தைக்கு ஒரு ப்ரெஷராக மாறாதா? ஒரு குழந்தை மலையாளம் படிச்சிருக்கு, எடுத்திருக்கு, இன்னொரு குழந்தை தெலுங்கு எடுத்திருக்கு, மலையாளத்துக்கு டீச்சரே போடலை, என் குழந்தையால் மலையாளமே படிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமை வரும்போது என் குழந்தையினுடைய அந்த மனது பாதிக்கும்ல. என்னால் மார்க் எடுக்க முடியல, அவங்களாம் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, ஏன்னா டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான சிக்கல், இது நடைமுறை சிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நடைமுறை சிக்கலை பற்றி நம்முடைய அரசாங்கமோ அரசியல்வாதிகளோ கேள்வி கேட்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை. அண்ணா சொல்லிவிட்டார், பெரியார் சொல்லிவிட்டார், எம்ஜிஆர் சொல்லிவிட்டார், சிவாஜி சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதையே பழைய புராணத்தையே பாடிட்டு இருக்காங்களே தவிர நவகாலத்துக்கு இருக்கக்கூடிய சிக்கலை பற்றி விவாதிப்பதற்கான அருகதை நம்முடைய அரசியல்வாதிகளிடம் இல்லை அப்படிங்கிறதே தோன்றுகிறது. சரிப்பா, ஹிந்தி பஞ்சாயத்து, மும்மொழி பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்தெல்லாம் உங்க முன்னாடி சொல்லிட்டேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு குழந்தை 3வது மொழி படிப்பதில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு 3 மொழி படிக்கிறது பிரச்சனைன்னு பார்க்குறவன் நாளைக்கு ஐடி ஃபீல்டுக்குலாம் போனான்னா சிபிபி அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ், பைத்தன் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் படிக்கணும், ஸ்விஃப்ட் அப்படிங்கிறத படிக்கணும், ஆண்ட்ராய்டுக்கு ஜாவா படிக்கணும், .NET படிக்கணும், PHP படிக்கணும், இப்படின்னு சொல்லி நோடு படிக்கணும், ஜேஎஸ் படிக்கணும், ஏகப்பட்டது படிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ இப்படி கண்டினியூஸ் லேர்னிங் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அது கூட ஒரு லாங்குவேஜ் படிக்கிறதுல நம்ம குழந்தைகளுக்கு எப்போதுமே கண்டிப்பான அறிவு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் திணிக்கக்கூடாது. ஓகே, அவங்க திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்துவீங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிஃபிகேஷன். 18 லட்சம் ரூபாயை உங்கள் வீட்டிலேருந்து யாராவது திருடிட்டு போயிட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஒரு ஊராட்சி தலைவரும் ஒரு ஊராட்சி துணைத் தலைவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. காரணம் என்னன்னா, 18 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டது நீதாமா அப்படின்னு சொல்லி ஊராட்சி துணைத் தலைவர் சொல்ல, அதெல்லாம் கிடையாது, நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஊராட்சி தலைவர் அதற்கான விளக்கத்தை கொடுக்க நடு ரோட்லேருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் தப்பு செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களா வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்டனை குறைவு. நான் என்ன சொல்கிறேன்னா, கனம் நீதிபதிகளே, காவல்துறை அதிகாரிகளே, நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருந்தீங்கன்னா ஊராட்சி தலைவர் ஊராட்சி துணைத் தலைவர் 2 பேருமே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, எத்தனை லட்சம் ரூபாய் யார் ஆட்டையை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு வீடியோவாக வேற வெளியில் வந்திருக்கு. இவங்களை பிடிச்சி 4 உழுப்புனீங்கன்னா மக்கள் பணம் ஒரு 18 லட்சம் ரூபாய் யாருக்கு போயிருக்கு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் செய்வாங்களா? செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த அளவுக்கு காவல்துறை மீதான நம்பிக்கை மக்களிடையே குறைந்து வருகிறது. சாதாரணமாக ஒரு யூடியூபரோ ஒரு மீம் கிரியேட்டரோ ஒரு மீமை போடும்போது நடுராத்திரியில் காத்திருந்து விடிய காலையில் 3 மணிக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பாருங்கள், 18 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டதை பற்றி 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணி மக்கள் பணம் 18 லட்சம் ரூபாய் எங்கே போச்சு அப்படிங்கிற விசாரணையை மேற்கொண்டீர்கள் என்றால் ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தாழ்மையான வேண்டுகோள். அடுத்ததான் திருநெல்வேலி கல்லூரி பயிலும் விக்னேஷ் அப்படிங்கிற மாணவர், கல்லூரி மாணவருங்க, எப்படி இறந்தாருங்கிறது தெரியலை. வலிப்பு இறந்துட்டார், பாத்ரூமில் விழுந்து கிடந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய காதுலேருந்து ரத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த ரத்தம் இவ்வளவு ரத்தம் வந்திருக்கேன்னு கேட்டதற்கு காவல்துறை அதிகாரிகள் அது எறும்பு கடிச்சு வந்திருக்கும் அப்படின்னு சொன்னதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள், காவல்துறை வெறும் ஏவல் துறையாக மட்டும் இருக்கிறதா, திராவிட காவல்துறை விசாரிக்கிற லட்சணம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமான கோபத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா, இப்போது எறும்பு கடித்து இவ்வளவு ரத்தம் சிந்தி மர்மமாக உயிரிழந்த மாணவன் என இவர்கள் விசாரணை எல்லாம் சினிமாவில் வைத்தால் கூட யாரும் நம்ப முடியாத அளவில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது கொடூரத்தின் உச்சம். எறும்பு கடிச்சு காதுலேருந்து அவ்வளோ ரத்தம் கீழே கொட்டி கிடக்கு அப்படின்னும், ஆசனா வாயிலிருந்து அவனுக்கு ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மாணவர்கள் நண்பர்கள் சொல்கிறதையும் விசாரணையாக எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தெரியலை. அந்த பையனுக்கு இதுவரை வலிப்பு வந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாய் தந்தையர்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த குழந்தை, அந்த மாணவன் எப்படி இறந்தான் அப்படிங்கிறது தெரியாது. இதை பற்றி யாராவது டிபேட் நடத்துவாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. மும்மொழி கொள்கை, ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. நான் எப்படி ஒத்துக்கொண்டேன்? என் வீட்டில் நான் ப்ரைவேட்டில் தான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். அந்த குழந்தைகள் 3 லாங்குவேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒத்துக்கொண்ட மாதிரியே இந்த மும்மொழி கொள்கையை பற்றி பேசுபவர்களும் மும்மொழி கொள்கையை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களும் அவங்க வீட்டு குழந்தை, அவங்க சித்தப்பா குழந்தை, அவங்களுடைய பெரியப்பா குழந்தை, அவங்களுடைய அப்பா குழந்தை, அவங்களுடைய அண்ணன் குழந்தை, இவங்க குழந்தைகள் எல்லாம் எங்கே படிக்கிறாங்க, எத்தனை லாங்குவேஜ் படிக்கிறாங்கங்கிற கேள்வியுடன் அந்த பதிலையும் சொல்லிட்டு மக்கள் மத்தியில் பேசினார்கள் என்றால் நன்றாக இருக்கும்.
இல்லை அவங்க வீட்டு குழந்தை 3 லாங்குவேஜ் படிக்கலாம், உங்கள் வீட்டு குழந்தை 2 லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்தை நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஹிந்தி திணித்தாலும் கேள்வி கேட்க வேண்டும், இந்த மாதிரி உருட்டினாலும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். 2 பக்கமும் கேள்வி கேட்போம், நியாயமாக நடந்து கொள்வோம். நம்ம மக்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நாம தானே கேட்கணும். எந்த அரசியல்வாதிகளும் இப்படிலாம் உங்களுக்கு விளக்கம் தந்திருக்க மாட்டாங்க. இதை 4 பேர்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணி இல்லாட்டி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு 3 லாங்குவேஜ் சொல்லிக் கொடுப்பாங்களாம். அவங்க எத்தனை சன்ஷைன் அப்படிங்கிற ஸ்கூல்லேருந்து நிறைய ஸ்கூல்ஸை டிஎம்கே காரங்க நடத்திட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஹிந்தி இருக்குது. விஜய் அண்ணா அவங்களுடைய மகள்களை வெளிநாட்டில் படிக்க வச்சு ஃப்ரெஞ்சு ஜெர்மன் அப்படிங்கலாம் படிக்க வச்சிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய மகளை நல்லா ஹிந்திலாம் படிக்க வச்சிருக்காரு. அன்பில் மகேஷ் அவர்கள் ஃப்ரெஞ்செல்லாம் படிக்க வச்சிருக்காரு. நம்ம வீட்டு குழந்தைக்கு நம்ம என்ன படிக்க வச்சிருக்கோம்? அரசாங்கத்தில் ஃப்ரீயாக தரேன்னு சொல்கிறாங்களே, அதை ஏன் தடுக்கிறாங்க? ஃப்ரீயாக தர டீச்சர்ஸ் எப்படி அதை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இந்த பக்கம் கேளுங்க. ஏன் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த பக்கம் கேளுங்க. எல்லா பக்கமும் பேசியிருக்கேன் நம்புகிறேன். மறுபடியும் இது நான் சரியில்லை விக்கி, நீ அந்த பக்கமே பேசியிருக்கலாம், நீ இந்த பக்கமே பேசியிருக்கலாம்னு சொன்னால் அதையும் கருத்துக்களாக கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த அழகான யானை பாக்ஸ்னுடைய காதுகளை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள், இந்த யானை பாக்ஸுக்கே ஒரு விலை வந்துடும். அது இல்லாமல் இதுக்குள்ளே சூப்பரான 4-5 இரேசர், வெஜிடபிள் இரேசர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த இரேசர் ரொம்ப யூனிக்காக, ரொம்ப ஹை குவாலிட்டியான இரேசர். அதுக்கு ஒரு பவுச் அப்படிங்கிறதும் கிடைக்கும். சின்னதாக ஒரு கீச்சைன் மெத்தடில் அது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தபடியாக பர்கர் ஷார்ப்னர் அப்படிங்கிறது, 2-in-1 ஷார்ப்னர் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த பர்கர் ஷார்ப்னர் அப்படிங்கிறது இப்போது ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு விஷயம். அது கூடவே மஸ்கிட்டோ ரிப்பலண்ட் எல்இடி வாட்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இந்த 3 பொருட்கள் ப்ளஸ் இந்த பாக்ஸ் அப்படிங்கிறதோடு சேர்த்து 111 ரூபாய். இதில் வேறு காம்பினேஷனும் கொண்டு வரலாம். உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை செஞ்சு கொடுப்போம். இதை நீங்கள் இன்ஸ்டாகிராம் டிஎம் வழியாக தான் கேட்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக 99 ரூபாய்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட். இந்த 99 ரூபா ரிட்டர்ன் கிஃப்ட்லையும் பர்கர் ஷார்ப்னர் அப்படிங்கிறது இருக்கும். அது கூடவே ரெயின்போ பென்சில் ஒன்று இருக்கும். ரெயின்போ பென்சில் இல்லாமல் ஆஸ்ட்ரோனட் ஷார்ப்னர் ப்ளஸ் 2 இரேசர்ஸ் அப்படிங்கிறதும், கூடவே மேஜிக்கல் 3D பெயிண்டிங் கேன்வா ப்ளஸ் 4 ஸ்கெட்ச், ஒரு ஃபில்லர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். நல்ல ஒரு பவுச், குவாலிட்டியான ஒரு பவுச்சும் கிடைக்கும். இது எல்லாம் சேர்த்து 99 ரூபாய். இதே மாதிரி வெரைட்டியான ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ், கஸ்டமைஸ்டு ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் வேணும்னா அதையும் நீங்கள் கேட்கலாம். இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும். இதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது கிட்ஸ் பெஸ்டி ஒஃபிஷியல் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே டிஎம் பண்ணி கேளுங்க. இதுக்கான டீட்டெயில்ஸை சென்ட் பண்ணுறோம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.